அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாசத்துல ஒரு நற்செய்தியை நமக்கு வழங்கியிருக்காரு. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? நற்செய்தி என்ன நற்செய்தி? இது எல்லா சத்துருக்களுக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிற தெய்வமாக 2 சாமுவேல் 18:31 தாவீதுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. அந்த நற்செய்தியை இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு புராணத்துல ஒரு ஹிஸ்டரியா பார்க்க அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வேதம் மாத்திரமே யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை எனக்கு அப்படின்னு நீங்க போட்டுக்கணும். முதல்ல நீங்க சொல்லும் பொழுதே நீங்க ஃபில் பண்ணிப்பீங்களா? இப்ப ஃபில் பண்றீங்களா? இந்த இடத்துல ஒரு இது மாதிரி போட்டுங்க. நற்செய்திக்கு அப்புறமா வருது இல்லவா, இன்று கர்த்தர் பிரசன்னமாகி எனக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க பேரை நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் இன்னைக்கு பேசுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பேசுகிறார், இந்த மாதத்துல பேசுறாரு நம்ம கூட. என்ன பேசுறாரு? எனக்கு அதான் பிரசன்னமாகி எனக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்து நியாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு செய்தார். அதை பாரு, எவ்வளவு ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு வசனம், ஒரு நம்பிக்கையோடு நமக்கு தெய்வம் கொடுக்குறாரு. ஏன்னா எங்கேயாவது எதிர்ப்புகள் இல்லாத இடம் இருக்கா? எதிர்ப்புகள் இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்தில் நீங்க காட்ட முடியுமா? எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம். சுடுகாடுன்றீங்களா? எந்த இடம்? எதிர்ப்புகள் இல்லை. அங்கதான் போட்டி போறாமல் இல்லை, அங்கேயும் வந்துருச்சு. இப்போ போட்டியில அங்கேயும் வந்து இடம் இல்லை, அந்த இதுன்னு சத்தம் போட்டு விடுறாங்க. கீழே வேற இன்னொரு அடுக்கடுக்கா கீழே இறக்கி இருக்காங்க. அங்கேயும் போட்டி வந்துருச்சு. எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு இருக்கா இல்லையா? எதிர்ப்புகள் இல்லாத இடம் நமக்கு இல்ல, சத்துருக்கள் இல்லாத இடம் நமக்கு இல்ல. எல்லா இடங்களிலும் இருக்கு. ஆனா அது வந்து அதுல இருந்து தான் தெய்வம் நம்மள வந்து நற்செய்தியாக நம்ம கொடுக்கிறார். நம்ம எல்லா சத்துருக்களுக்கும் அதான் எல்லாரின் கைக்கும் நம்ம என்ன பண்றாரு? நீங்களாக்கி நியாயம் செய்கிறார். ஏன்னா நம்ம தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னா, கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா நாம ஸ்பெஷலா அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணி விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நாம ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டவங்க. இஸ்ரவேலுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, பொதுவான ஒரு வாக்குத்தத்தமே உண்டு. வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்க நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். உபாகமம் 33:29 வாசிங்க. இது இஸ்ரவேல் ஜனமாகிய அந்த ஜனக்கு மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிற நமக்கும் தான். உபாகமம் 33:29 கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நாம. வாசிங்க. உனக்கு சகாயம் செய்ய கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். பாத்தீங்களா? இப்ப நீங்க இத புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா? இஸ்ரவேல் என்ற ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு? சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அடக்கிடுவார் தெய்வம். கரங்க தட்டலாமா? நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த சத்துருவா இருந்தாலும் அடக்கிடுவார் ஆண்டவர். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்பலாம். ஆமா மிதிப்பாய், நீ மேடுகளை மிதிப்பாய். இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னா, நம்ம இஸ்ரவேலா இருக்கணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலா இருக்கணும்னா அவருடைய மேல வச்சிருக்கிற விசுவாசம் வந்து அளவு கடந்த ஒரு விசுவாசமா நம்ம வைக்கணும். அவங்கதான் இஸ்ரவேலர்களா இருக்க முடியும். புதிய ஏற்பாட்டின்படி யார் இஸ்ரவேலர்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க தான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீயும் உன் குடும்பத்தாரும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே ஆபிரகாமின் குடும்பத்துல அந்த இஸ்ரவேல் இதுல வந்துறாங்க. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அப்போ இந்த சத்துருக்கள் இல்லாத இடமே இல்லை. ஆபீஸ்ல, ஸ்கூல்ல. அதை விட கொடுமை என்னன்னா, வேதம் நம்ம பைபிள் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, உண்மையை சொல்லிடுது பைபிள். வீட்டுல இருக்கிறவங்களே சத்துருவா இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வீட்டாரே உண்மையா இல்லையா? எனக்கு சத்துரு பக்கத்து வீட்டுல 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க, அதனால நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? கதவை மூடி நிம்மதியா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே நமக்கு அப்ப என்ன பண்ணோம்? நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை, இப்ப நீங்க பாத்தீங்களா, கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா கிருபை உங்களை, நீ அந்த வசனத்தை வாசிங்கன்னா சங்கீதம் 32:10, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும். அதனால நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு சத்துருக்கள் எப்படி இருந்தாலும், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களை எதுவுமே ஒண்ணுமே வரும், எதிர்ப்புகள் வரும். அந்த வசனத்தை வாசிங்க. சொல்லும், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும். வேலை ஸ்தலத்துல, வீட்டுல, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒரு கிருபை. கர்த்தரை நம்பி இருக்கும் போது உங்களை சத்துருக்களுடைய அம்பு உங்க மேல குத்தி கிழிக்காதபடி உங்களை பாதுகாக்கிறது அவர்தான்.
இன்னைக்கு நீங்க அதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், சரி அதுக்கு முன்னாடி சத்துருக்கள்லாம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன சத்துருக்கள் சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சத்துருக்கள் இருக்கு. என்ன சத்துருக்கள்? பிசாசு மாத்திரம் இல்ல, அவன் எய்கிற அம்பு கூட நமக்கு என்ன ஆயிடுது, தொடர்ந்து நம்ம அதுக்கு வந்து இடம் கொடுக்கும்போது அது ஒரு சத்துரு மாதிரியே நமக்கு தெரியுது. பின்னாடி இருக்கிற சத்துரு பிசாசை நம்ம வந்து என்ன பண்றோம், அடையாளம் கண்டுகொள்றோம். பாருங்க, சோர்வு வருது. எத்தனை பேர் சோர்வு வருது? சோர்வு ஒரு சத்துரு. எத்தனை பேர்? ஏன்னா பின்னாடி இருக்கிறது யாரு? சத்துரு. சோம்பேறித்தனம் அது ஒரு சத்துரு. நம்ம ஜெபிக்க விடாம தடை பண்ற அது ஒரு சத்துரு. இன்னும் நிறைய சோர்வு, கவலை தேவை. உங்களை கர்த்தர் மேல் உன் பாரத்தை இந்த மாசத்துல தேவன் பேசுறாரு. எல்லா சத்துருக்களையும் என்னது எல்லாரையும் கைக்கும் தான். எல்லாரும் நிறைய பேர் அப்ப இந்த உலகத்துல சத்துரு இருக்காங்க. நமக்கு நம்ம தேவையில்லாத கவலைகள் பட்டா நமக்கு நாமே சத்துருவா மாறும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு நாமே. உங்களை என்ன கவலைப்பட சொல்றாங்களா கடவுள்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவரே உன்னை ஆதரிப்பார். அப்ப நம்ம பாரத்தை என்ன பண்ண அவர் மேல வைக்கலாம். யாரு சத்துருவா மாறிடுவோம்? நீ சத்ரு எங்க தேடவனா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, அவன் தான் சத்ரு. யார் அது? கண்ணாடி முன்னாடி போய் நின்னா யார் தெரியுதா? அந்த மாதிரி நம்ம கவலைப்பட்டா நமக்கு சத்ருவா இருக்கும். கவலைப்படக்கூடாதுன்னு கடவுள் நமக்கு பல இடங்கள்ல சொல்றாரு. குருவிகளோட ஒப்பிடுறாரு. குருவிகளை பாருங்க, அது எப்படி கவலைப்படுதா, அதுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, பல விதமான சோதனைகள். ஆனா நம்மள தெய்வம் என்ன சொல்ற, தைரியமா சொல்றாரு. அப்ப எல்லாமே சத்துருக்களா மாத்தாம இருக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. சோர்வு இதெல்லாம் வரதான் செய்யும். அந்த உலகம் நம்ம மாம்சம் பலவீனமா இருக்கிறதுனால இதெல்லாம் வரும். ஆனா எதுவுமே நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்து நீங்க அதை கர்த்தர்கிட்ட ஜெபிக்காம இருந்தீங்கன்னா அதுவே சத்துருக்களா நாமளே என்ன ஆயிடும், சத்துருக்களா மாறிடுது. அதுவே பின்னாடி இருக்கிற சத்துரு சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். நீங்க அதை கவனிக்க. நீங்க பின்னாடி இருந்து உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், பலவிதமான காரியங்களை கொடுப்பான். இது எல்லாத்த விட பெரிய சத்துரு என்ன தெரியுமா? பாவம். என்னதுங்க? அதனுடைய கைக்கு கடவுள் விடுதலை ஆக்குறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம விட முடியாத பாவங்கள் இதுல இருந்து நம்மள தெய்வம் என்ன பண்றாரு, கர்த்தராகிய ரட்சகர் நம்மளை விடுதலை ஆக்குறாரு. ஹல்லேலூயா. பெரிய சத்துருவே அதான். சோ இதுல இருந்து எல்லாத்துல இருந்து நம்மள விடுதலை ஆக்குற கர்த்தராக இருக்கிற நம் தெய்வம் இருக்கிறார் அவர். அதனால கவனிங்க. அதனால தான் பாருங்க, அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? இந்த மாசத்துல ஏன் சொல்றாருன்னா, ஏதோ பயந்து இருக்கிறீங்க, ஏதோ பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க, சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வருது, நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இன்னைக்கு நான் உங்களோட பேசுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு இந்த நோய் என்ன பயப்படுது? நோய் கூட சத்துரு கொடுக்கறதுதான். பயப்படாதீங்க. எல்லாரின் கைக்கும் தான் உங்களை விடுதலை ஆக்குறாரு. ஹல்லேலூயா. நோயை குறிச்சு பயம், இது வந்துருமோ அது வந்துருமோ, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எல்லாரின் கைக்கும் தான். அவரால் ஒரு கை எதை விட்டுறாரா, அந்த கை மட்டும் முடியலப்பானா, எல்லாருடைய கைக்கும் தான் உங்களை விடுதலை ஆக்குறாரு. எத்தனை அது உணர்றீங்களா? முதல்ல இந்த ஜூன் மாசத்துல கடவுள் நம்மளோட கூட பேசுறாரு. அதனால நீங்க நினைக்கலாம், சூழ்நிலைகள்லாம் வந்து ரொம்ப கீழே போற மாதிரி இருக்கு, சத்துரு என்ன போட்டு தள்ளுறான் பிரதர், தள்ளுறான், கீழே போய் நம்ம தோத்துருவோம், அந்த மாதிரி தான் காணப்படுது அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கிரிக்கெட் எத்தனை பேர் பார்ப்பீங்க? எத்தனை பேர் பார்ப்பீங்க? இல்ல நான் கிறிஸ்தவன் டிவிலாம் பார்க்க மாட்டேன் அப்படி எத்தனை பேர் பண்றீங்களா? எத்தனை பேர் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்போம். அதுல கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, கிளைமேக்ஸ்ல 2 பால்ல 12 ரன் எடுத்தா வின்ஸ். உதாரணம் சொல்றேன், 12 ரன் எடுத்தா வெற்றிப்பா. ஒரு ஆள் ஆடிட்டு இருக்கான், அவன் சரியா ஆட மாட்டான், அவன் நின்று இருக்கான்னு வச்சுங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்க? எதிரணி எப்படி இருப்பான்? அவன் நெருக்கிறான், போட்டு ஃபீல்டிங்லாம் டைட் பண்ணிடுறான். என்ன பண்ணுவாங்க? எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா தோத்துறதான் போகுது. இது 2 பால்ல எப்படி 12 ரன் அடிக்க முடியும்? கரெக்டா இல்லையா? எதிரணிலாம் ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? முகத்தெல்லாம் பார்க்கணுமே. 32 பாலும் தெரியும். எப்படி இருக்கும்? நல்லா அப்படியே கோல்கேட் விளம்பரத்தில் இருக்க மாதிரி ஜெயிச்சிட போல நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தானே? அங்க இருக்கிற ஆடியன்ஸும் ஐயோ என்னடா அது கிட்ட வந்துட்டு 2 பால் அடிக்கும், இவன் எங்க அடிக்க போறான், அதுவும் வேற யாருன்னா டோனி இருந்தா பரவாயில்ல, வேற தண்டமா இவன் எங்க அடிக்க போறான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கலாம், அவனே கூட அடிக்கிறவங்க கூட நினைக்கலாம், ஆனா அவன் கடவுளை மட்டும் நம்பி சொல்ற உதாரணம் தான் சொல்றேன். பட் மிராக்கிள் நடந்திருக்கா கிரிக்கெட்ல? 2 பால்ல 12 ரன் அடி ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையிலயும் அப்படித்தாங்க. வாழ்க்கையில பிசாசு உங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நெருக்கலாம் அவங்கள. புரியுதா நான் சொல்றது? அவ்வளவுதான் இவன் கேரிங், இவ்வளவுதான் இவன் சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான், இன்னும் ஒரு 2 கொஞ்ச நேரத்துல அவன் முடிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல கரங்களை தூக்கிடுவார். கரங்களை தட்டி தேவன் நாம பயன்படுத்தலாமா நீங்க நினைப்பீங்க? அந்த 2 பால்ல 2 6 அடிக்கிற மாதிரி உங்களை தூக்கி விட்டுவார். அப்ப அடிச்சா அவனுக்கு எப்படி பேர் கிடைக்கும்? எப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கிறார்? சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர். நீங்க தோக்குற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க உங்களை கர்த்தர் தாங்குறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தலையை வந்து என்ன சொல்றது, அவன் அந்த கவர்ந்து இழுத்துட்டு போக முடியாது.
நீங்க நல்லா புரிஞ்சுங்க, நீங்க யாருடைய கரத்துக்குள்ள இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரம். எந்த சூழ்நிலையும் எப்படி உங்களை அமிழ்த்த பார்த்தாலும் அந்த 2 பால் அந்த 6 அடிச்சு எப்படி வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகுதோ உங்களை சாதனை புரிபவர்களாக மாற்றுவார். உங்கள் வேதனைகளை சாதனைகளாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்க தட்டி நாம் தான் மயப்படுத்தலாமா? நீ விசுவாசி அறிக்கை செய்ய தினமும் நீங்க வீட்டுக்கு போய் அறிக்கை செய்யுங்க. பந்தியில பிரவேசிச்சு அறிக்கை செய்யுங்க வீட்டுல போய். இதோட இன்னைக்கு நீ மறந்து போக கூடாது. எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க? நைட் எல்லாம் நான் அறிக்கை செய்வேன் இந்த வசனத்தை. என் கூட தான் கடவுள் பேசியிருக்கிறார். வேலை ஸ்தலத்துல வீட்டுல எங்க எதிர்ப்பு வந்தாலும் நிச்சயமா இந்த வசனத்தை அறிக்கை செய்யும் போது நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு விருப்பப்படுறாரு. உங்க சூழ்நிலை வந்து அப்படிதான் இருக்கு. 2 பால்ல 12 ரன் அடிக்கிற அளவு தான் இருக்கு. ஆனா என் சூழ்நிலையை தேவன் மாத்துவார். எதிரணி முகத்துல ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல டைட் பண்ணுவாங்க உங்களை மேல தூக்கி விடாம. ஆனா கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. யாருமே தூக்கி விட முடியாது. யார் தூக்கி விடுவா? கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். ஓகே, இதை நீங்க மனதில் இருத்திக் கொள்வீங்களா? இருத்தி கொண்டவர்களாக நம்ம வந்து இப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மாத வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில தினமும் நம்ம அனுபவிக்கணும்னா ஒரு 2 விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். விசுவாசம்ன்ற அந்த கேடகம் தான் நம்ம முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் இருக்கணும். நம்ம எத்தனை பேர் நான் இஸ்ரவேலை விசுவாசிக்கிறீங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க தான் இந்த பேரை ஃபில் பண்ண முடியும். நான் என் பேரை ஃபில் பண்ணிட்டப்பா, பவுல் பிரசன்னா வை, என் பேர் நான் போட்டேன். இன்னைக்கு போட்டீங்களா? எல்லாரும் போட்டீங்களா? உமக்குன்ற இடத்துல என் பேர் தெய்வம் என்னோட பேசியிருக்கிறார். எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கும் என்னை விடுதலை ஆக்குவார். இது நீ முதல்ல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் 2 வகையா நான் பிரிக்கிறேன். எத்தனை வகையா பிரிக்கிறேன்? இந்த மாத வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக்கணும்னா 2 வகையா அதை பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விசுவாசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் வந்து முழுமையாக நம்மளை வந்து ரட்சிக்க வல்லவர். இதை நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் தலைப்பு தான். இந்த மாதம் முழுமையாக சத்துருக்களுடைய எல்லாருடைய கைக்கும் நம்மளை நீங்களாகி ரட்சிக்கிறவர்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது தலைப்பு என்னன்னா, அந்த ரட்சிக்கிறவரை விட்டு நம்ம விலகாம அவர் மேல நம்பிக்கை வைப்பேன் முழுமையா. புரியுதா என்ன சொன்ன? அவரை விட்டு நான் விலகாம நான் இருப்பேன். அவர் தான் சும்மா உட்கார்ந்துருப்பேன். அவர் என்னை பார்த்துப்பார். அவரை நம்பி உட்கார்ந்துருப்பேன். எனக்காக அவர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஃபர்ஸ்ட் அவரை வந்து நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா சத்துருக்களின் கைக்கும் நிச்சயமா நம்மளை விடுதலை ஆக்குவார். இதுதான் நம்ம விசுவாசம், முதல் விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஏன் நான் அதை அடிக்கடி கேட்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம வாய் தான் நமக்கு பெரிய, ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நம்ம இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாம எல்லா சத்துருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பெரிய சத்துரு இருக்கு. என்ன சத்துரு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாய் தான் பெரிய சத்துரு. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வாய் தான். குடிக்கிற தண்ணி, இது என்ன தண்ணி? குடிக்கிற தண்ணியை கூட பெற முடியாத அளவுக்கு வாய் தடை பண்ணிருக்கு. எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த அளவுக்கு இஷ்யூவா இருக்கு. வேதத்துல இருக்கு. யார் அவங்க? சாதாரண இந்த குடிக்கிற தண்ணி பக்கத்து வீட்டுல கேட்டா கூட கொடுப்பாங்க. அந்த இடம் சிச்சுவேஷன். இஸ்ரேல் ஜனங்க குடிக்கிற தண்ணி கூட நமக்கு கிடைக்காத அளவுக்கு வாய் என்ன வந்திருக்கு? சத்துரு, முறுமுறுக்க. அதனால முதல்ல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கர்த்தர் என்ன நிச்சயமா எல்லா சத்துருக்களும் என்னை விடுதலையாக்குவார்ன்ற நம்பிக்கையை உங்க மனசுக்குள்ள எப்படி வச்சுக்கணும்? அப்படியே இந்த அந்த விசுவாசம் ஒன்றும் கேடகத்தை நீங்க பிடிச்சிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அப்படி இந்த வாய் வந்து ரொம்ப டேஞ்சரானதுங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த காலத்துல சொல்லுவாங்க, வாய்க்கு ஒரு பூட்டு போடணும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல 2 பூட்டு போடணும். ஏன் 2 பூட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் 2 பூட்டு? சாப்பாடுக்கா? என்னது? இன்னும் 2 பூட்டு என்ன பண்ணுங்க? கண்ட்ரோலா சாப்பிடறதுக்குமா? அது இல்ல, பேசுறதை குறித்து சொல்றேன். சாப்பிடறது குறித்து போயிடுங்க. பேசுறது என்னன்னா, இன்னொரு பூட்டு இதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண இந்த போனை வச்சுட்டு போன்ல பேசுறாங்க பாருங்க. ஜெபிக்காம கொள்ளாம பிரச்சனைகள் கவலைகள் வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, வாயில புலம்புறது ஒரு பக்கம், கடவுளுடைய சமூகத்துல ஒரு பக்கம் புலம்புறது, அது ஒரு வாய். அந்த வாய்க்கு ஒரு பூட்டை போடணும். அடுத்தது போனை போட்டு என்ன பண்றது, சொந்தக்காரங்க அந்தக்காரங்க இவங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் யார் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் புலம்புறது. என் வாழ்க்கையில சத்துரு இது பண்றான், அது பண்றான், இது பண்றான், எங்க போறது அங்க போறது. அப்ப 2வது பூட்டியாவது போடணும். இதுக்கு என்ன பூட்டு போடுங்க? சுவிட்ச் ஆஃப். பூட்டுனா என்னது? இதுக்கு ஒரு சுவிட்ச் ஆஃப் போடணும். இதுக்கு சுவிட்ச் ஆஃப் மாதிரி வாய்க்கு ஒரு சுவிட்ச் ஆஃப் வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இது சுவிட்ச் ஆஃப் மாதிரி நம்ம எதுக்கு போடணும்? அது சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன பண்ணணும்? எங்க சுவிட்ச் ஆன் பண்ணணும்? அவர்கிட்ட ஜெபத்துல ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். ஆமா ஆமா, பாருங்க அருமையா நடிச்சு. நான் சொல்றது புரியுதா? அப்போ நம்ம வாய்க்கு வந்து இந்த காலத்துல 2 பூட்டு தேவைப்படுது. இந்த போனுக்கு முதல்ல போனை அடக்கணும், வாயை கொஞ்சம் அடக்க முடியுது. இது ரெண்டுமே அடக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரத்துக் கொள்வோம்.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடைசி காலங்களில் நம்ம வந்து நம்மள என்ன சொல்றது, பிசாசு இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை நம்மளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம பண்றோம். ஸோ நம்ம கவனமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் தேவனாலே எல்லாம் கூடும்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சூழ்நிலை வந்து இந்த சூழ்நிலையில இருந்து ஒரு இஷ்யூல இருந்து என்ன விடுதலையாக்க முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா பைபிள்ல? எல்லாமே அவரால் முடியாது எதுவுமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசணும்னு சொல்லி சத்துருக்களின் கைக்கு தான் நம்மளை விடுதலையாக்கணும்னு சொல்லியிருக்கிறார். கரெக்டா இல்லையா? சத்துருவையே இந்த உலகத்தை விட்டு நீக்கிடுங்கன்னு சொல்லி யாராவது ஜெபிப்பீங்களா? ஓவர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு சத்துருவே இந்த உலகத்தை விட்டு நீக்கிடுங்க பாடு யாராவது சொன்னா ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படுமா? உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். அது எதிர்ப்புல இருந்து என்ன காப்பாத்துங்க. நம்ம வேதத்தின்படி பேசினாலே போதும். ஓவர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு சத்துருவெல்லாம் இது பண்றேன்னு சொல்லி வாயை பிசாசுகிட்ட தேவையில்லாம வாய் கொடுத்து நான் கட்டுக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், மெதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயை விட்டு மாட்டிக்காதீங்க. புரியுதா இல்லையா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ நிறைய பேர் அப்படிதான் பண்ணுது. இப்ப வாஸ்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்துருவ மிதிக்கிறா, இயேசு நாமத்துல கட்டுக்கிறா, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று என்னது அனாவசியமா சும்மா இருக்கிறப்போ காதை பிடிச்சிருந்தா மாதிரி என்ன பண்ணும்? அது நம்மள நாய் காதை பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? அது நமக்கு என்ன தேவையோ சூழ்நிலை அதுக்கு நம்ம வந்து கர்த்தருக்குள்ள இருந்து ஜெபிச்சா போதும். எல்லா நேரங்களையும் சத்துருக்கிட்ட போராடிக்கிட்டு நான் நின்றுட்டு தேவையில்லாம காதை பிடிச்சிட்டு தான் என்ன ஆகும்? பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து அப்பேற்பட்ட மிகாவேல்ன்ற வந்து நீங்க மாசத்துல ஒரு எச்சரிப்பா தெரிஞ்சுங்க. நம்ம கர்த்தர் மேல நம்ம வந்து முழு நம்பிக்கை வைக்கணுமே தவிர அவர் நாம நமக்கு கொடுத்துட்டாருன்னு நம்ம ஓவரா என்ன பண்ணக்கூடாது, ஓவர் பாசிட்டிவா நம்ம போகக்கூடாது. யூதா 1:9 வாசிங்க. இந்த இடத்துல மிகாவேல்ன்ற பிரதான தூதன் நமக்கு சொல்லி தரது பாருங்க. ஆமா, உங்க மனசுல இருத்தி கொள்ளுங்க, கர்த்தர் தான் நம்மளுக்கு ரட்சிக்கணும், ரட்சிக்க வல்லவர். இல்ல யூதா 1:9. அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கர்த்தரை தான் நம்ம வந்து மகிமைப்படுத்துறோம். ஏன்னா இந்த தலைப்பினுடைய பகுதி என்னன்னா, கர்த்தர் என்ன எல்லா சத்துருக்களுக்கும் நீங்க ஆக்கி விடுத்துருவார். கர்த்தர் தான். ஒரு சாத்தான் உனக்கு விரோதமா எழுந்து வரானா, நீ என்ன பண்ணணும்? இந்த மிகாவேல் இவ்வளவு பெரிய பிரதான தூதனா இருந்தா கூட யார் அறிக்கை செய்யறா? உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? கர்த்தர் தான். அவர் நமக்கு இந்த தூதர் சொல்லி தரது என்னன்னா, நம்ம வந்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, இனிமேல் என்னத்த பண்றது நீங்க உட்கார்ந்தா கூட கவலைப்படாதீங்க. தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் கூட எனக்கு கவலை இல்லை. நான் யாரை நம்பியிருப்பேன்? நான் உள்ளேயே மூழ்கினாலும் கூட என்னை கரத்தை பிடிச்சி தூக்கி விட என் தெய்வத்தினால முடியும். திமிங்கலத்தினுடைய அந்த பெரிய மீனோட வயிற்றுக்குள்ளேயே போயிட்டா கூட என்னை வெளியில வந்து வர வைக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனை அப்படி கொண்டு போனாலும் கூட என்னை வெளியில இந்த 3 நாள்ல வெளியில தள்ளி விட்டுருவார். என் தெய்வம் என்னை கொண்டு வருவார். கர்த்தர் கர்த்தர் உங்க வாயிலிருந்து நாவிலிருந்து வருகிற அறிக்கை எதுவா இருக்கணும்? சங்கீதம் 34 எடுங்க. தாவீதை குறித்து இப்ப வருது இந்த நற்செய்தி வரதுக்கு காரணம்னா சங்கீதம் 34:1 வாசிங்க. அவர் வாயில் எப்போதுமே கர்த்தர் தான். அந்த வாய் வந்து கர்த்தரை அறிக்கை செய்யணும், விசுவாசத்தை அவர் மேல பதிக்கணும். கர்த்தரை அதனாலதான் இன்னைக்கு இந்த நற்செய்திகள்லாம் தாவீதை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அதே போல பாருங்க, அவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறாரு. 2 இந்த வீட்டுல போய் வாசிங்க. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு வந்து நேரம் இல்லை. அவர் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல, அதாவது சத்துருக்கள் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னாடியும் தன்னுடைய நம்பிக்கை யார் மேல வச்சிருந்தாருங்க? யார் மேல வச்சிருந்தாரு? எதுக்கு நான் சொல்லணும்னா, முதல்ல நம்ம நாக்கு ரொம்ப சத்துரு, அதை கவனமா ஹேண்டில் பண்ணணும். அவர் நாவல என்ன இருந்துச்சு? எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி, அவரையே மகிமைப்படுத்தி அவரே விசுவாசித்திருந்தனால என்ன நடந்தது? விசுவாசம் என்னும் கேடகம் அவர்களை எப்போதுமே பிடிச்சிட்டு இருந்தனால என்ன சத்துருக்கள் வந்தாலும் அவர் ஒண்ணுமே. ஆனா வராங்க நிறைய சொல்ல போறேன். பட் இதுல நீங்க நாம தெரியுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை வச்சு யார் மேல வைக்கணும் நம்பிக்கை? அதான் இதை முதல்ல வாசிங்க. எபேசியர் 6:16 வாசிங்க. ஏன்னா பொல்லாங்கன் வந்து கண்டிப்பா அவங்க மேல ஒரு அம்புகள் எய்வான். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆனா அதுல இருந்து தப்பு வைக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் முக்கியம். ஃபர்ஸ்ட் தலைப்பே அதான். சொன்னாருமா. புரியுதா? இந்த முதல் தலைப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த முதல் தலைப்பின்படி நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? தேவன் மேல, கர்த்தர் மேல முழுமையா வச்சிருங்க. விசுவாசம்னா என்ன கேடகம்னா என்ன விசுவாசம்? நம்ம மேல இல்ல, அவர் மேல விசுவாசம் என்னும் கேடகத்தை வச்சு நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா, அது தாவீது பண்ணாரு. காத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சக்சஸ்.
இன்னைக்கு நமக்கும் இந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னா சங்கீதம் 34 படி 34:1 வர சொல்றது போல நம்ம என்ன பண்ணோம், தாவீது கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அவர் தன்னுடைய நம்பிக்கையை துதி மூலமா யார் மேல வச்சிருந்தாரு? கர்த்தர் மேலேயே வச்சிருந்தார். அவருக்கு பல காரியங்கள் இருந்தா கூட அவர் தன்னுடைய கவனங்கள் சிதறாதபடி கர்த்தர் மேல வச்சிருந்தார். அதனால தான் பாருங்களேன், அதனுடைய வெளிப்பாடாக 2 சாமுவேல் 22 ஒரு பாடல் பாடுறாரு. அந்த பாடல்ல சில வசனங்களை சொல்றேன், வாசிங்களா. அவர் தன்னுடைய நம்பிக்கை யார் மேல பதித்து வைத்திருந்தான்றது உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 22:19 ஒரு 2 சாமுவேல் எடுத்துங்க. அதாம்மா 22:19 வாசிங்களா. யார் ஆதரவா இருந்தா? இதெல்லாம் எப்படி அவரால் ருசிக்க முடிஞ்சது? சங்கீதம் 34:1 படி அவர் இருந்தார். கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை பதித்தவராக இருந்தார். ஆபத்து நாள்ல எதிர்த்து வந்தாங்க தான். இப்ப நம்மளா என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ புலம்புவோம். அவர் என்னது, ஆபத்து நாள் எதிர்த்து வந்தா கூட அவர் வாயில துதி இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இது கிட்டத்தட்ட அவர் அளவுக்குலாம் நம்ம ஃபேஸ் பண்ணல. யார் அளவுக்கு? தாவீது அளவுக்கு. நான் அதை குறித்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க தாவீது அளவுக்கு நம்ம பிரச்சனைகள் யாருமே ஃபேஸ் பண்ணல. அவர் எழுதியிருந்தா என்ன பாட்டு எழுதிருக்கலாம்? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாட்டு? ஒரு நீங்களே சொல்லுங்க. மெலோடி பாட்டா? என்ன பாட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஒரு மாம்சமா அவர் சிந்திச்சிருந்தா அவர் என்ன பாட்டு எழுதிருக்கலாம்? நம்மள மாதிரி ஒரு மெலோடி பாட்டா, இல்ல சூப்பரான மியூசிக், என்ன பாட்டு சொல்றது? என்ன பாட்டு எழுதிருக்கலாம்? அவரு புலம்பல் பாட்டு தான் எழுதிருக்கணும். அவர் சந்திச்ச பிரச்சனைகள் கரெக்டா இல்லையா? என்ன பாட்டு எழுதிருக்கணும்? அவர் மாதிரிலாம் நம்ம சந்திக்கல பிரச்சனைகளை. ஆனா அவர் என்ன பாட்டு எழுதிருக்கிறாரு? மொத்தம் எத்தனை பாட்டு எழுதிருக்காரு சங்கீதத்துல? கிட்டத்தட்ட 150ல எத்தனை சங்கீதம் எழுதிருக்கிறாரு? கிட்டத்தட்ட 70 சங்கீதம் மேல யார் எழுதுனா? தாவீது. அது அத்தனையுமே புலம்பல் சங்கீதமா? அத்தனையும் என்ன சங்கீதம்? அவர் அத்தனையுமே இந்த பாடல்கள்ல தன்னுடைய மனசுல இருக்கிற வலிகள் வேதனைகள்லாம் கூட கர்த்தர்கிட்ட ஷேர் பண்ணி யார் மேல நம்பிக்கை வச்சா? அதனாலதான் அவர் கிருபை அவரை சூழ்ந்து கொண்டே இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அது இருந்ததுனால தான் இந்த சங்கீதம் அவர் எந்த எதிரிகள் வந்தாலும் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ புரியுதா? விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்திருக்கிற நாம என்ன பண்ண போறோம்? இந்த மாசத்துல நம்ம கடவுள் கேட்கிறாரு, இந்த 6 மாசத்துல 5 மாசத்துல நீ விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்க வச்சிட்ட? நீனு பீரோல வச்சியா? எங்க வச்சிருக்கணும்? நம்ம எங்க வச்சிருக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்க வச்சிருக்கணும்? தலை மேலையா? இல்ல தலை கேடகத்தை வச்சுட்டு தூங்கணுமா? எப்படி? கேடகத்தை எங்க வச்சிருக்கணும்? கேடகம் எப்படி இருக்கணும்? கூடவே நம்ம எப்படி வச்சிருக்கணும்? போர்ல அது மேல. ஆமா, பொல்லாங்கன் எய்யும் அந்த அம்புகள் நம்ம மேல வராம இருக்கு என்ன பண்ணும்? பிடிச்சிட்டு போர்ல நிக்கணும். புரியுதா? அந்த இடத்துல தலை மேல வச்சுட்டு பின்னாடி அப்படிலாம் இல்லை, எப்படி வச்சு இப்படி இருக்கணும். ஆமா, அது வராத அளவுக்கு. அப்ப அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க இந்த 5 மாசத்துல நீங்க சரியா பிடிக்கலனால தான் தேவன் நம்மளோட பேசுறாரு. இன்னைக்கு உங்களோட கூட பேசுறாருன்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் உங்களை கண்டிப்பா நிச்சயமா விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது 2 சாமுவேல் நீங்க பாருங்க. இன்னும் ஒரு வசனத்தை சொல்ல வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 22:7 வாசிமா. அவருடைய சத்தம் புலம்பல் சத்தம் இல்ல. யாருடைய சத்தம்? தாவீதுடைய சத்தம் யாரை நோக்கியதாக இருந்துச்சு? முழுமையான விசுவாசத்தை தேவன் மேல் காட்டுவதாக இருந்துச்சு. அதுல தான் என்ன ஆச்சு? கிடைச்சது. என்ன கிடைச்சது அவருக்கு? செவிகளில் ஏறிற்று. பாருங்க, அதுதான் தேவன் தொடர்ந்து அடுத்தது 15ஆம் வசனம் வாசிமா. அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். இப்பதானே உங்க பேரை போட்டுக்கிட்டீங்க. எத்தனை பேர் பேரை போட்டுக்கிட்டீங்க? இந்த மாத வாக்குத்தத்தத்துல இதை ஃபில் பண்ணீங்கல்ல? உங்களுக்கு வர நற்செய்தி தானே எல்லாருமே போட்டுக்கிட்டோமா நம்ம பேரை? உங்க வாழ்க்கையில இருக்கிற எதிர்ப்பான சூழ்நிலைகள் சத்துருக்கள் இருந்தும் விடுதலை ஆக்குவார். இதே மாதிரி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு விரோதமா அவன் அம்பை எய்தா கர்த்தர் அவனுக்கு விரோதமா அம்பை எய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னும் உங்களுக்கு ஒரு சேதம் உங்களுக்கு வராது. இப்ப நீங்க வாசிங்க ஏசாயா 54 எடுங்க. 17ஆம் வசனமா? உனக்கு விரோதமாய் வாசிங்க. ஏசாயா 54 எடுங்க. அது என்ன வசனமா? நம்பரு? எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமா ஆமாங்க. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ள போறீங்க? இனிமேல் வியாதி, எந்த சத்துரு எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. எது வரலாம், ஆனா எதுவும் உங்களை அமைத்து போட்டுறாது. உங்களை தலை நிமிர செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால நீங்க இந்த மாசத்துல கடவுள் பேசியிருக்கிறாரு. நன்றியோடு அவருக்கு நம்ம உணரணும். நன்றி செலுத்தணும் தினமும். ஹல்லேலூயா.
இந்த நற்செய்தி நம்ம எல்லாருக்குமே தான், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து இங்க வந்த பெரியவங்க இருந்து எல்லாருக்குமே இந்த நற்செய்தி பொருந்தும். ஸோ இப்போ அடுத்த தலைப்புக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன சொன்னேன், இந்த எல்லா சத்துருக்களின் கைக்கும் நம்மளை விடுதலையாக்கணும்னா நம்ம முழுமையான விசுவாசம் அவர் மேல நிச்சயமா எல்லா சத்துருக்களின் கையிலும் நம்மளை வந்து நிச்சயமா விடுதலையாக்கணும் வைக்கணும், விடுதலையாக்குவார்ன்றது நம்ம நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், ரெண்டாவது அவர் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய கையில இருந்து நம்ம விலைக்கு போயிடக்கூடாது. அவரை தான் நம்ம முழுசா நம்பணும். நான் சொல்றது புரியுதா? அவரை விட்டுட்டு நம்ம போகாம வந்து சும்மா அவருக்கு நம்பி உட்காரணும். நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இதை நீங்க முழுமையா விசுவாசிக்கணும். ஏன்னா இது விசுவாசம் இல்லாம செய்ய முடியாது. என் பிரச்சனை அளவு கடந்து போயிட்டு இருக்கு, நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா பிசாசு உங்களை கால் என்ன பண்ணுவான், துரிதப்படுத்துவான். ஐயோ என் பிரச்சனை இப்படி இருக்கு, நான் ஏதாவது சுயமா முயற்சி பண்ணணும். ஒன்றும் இல்லை, அமைதியா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் உங்களை நிச்சயமா கர்த்தர் வழிகாட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அழைத்த தெய்வம் உங்களை விட்டுட்டு வரா? ஸோ உங்களுக்கு பாதையை அவர் நிச்சயமா காட்டுவார். நீங்க பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில பல சத்துருக்கள் வந்தா கூட, அந்த சத்துருக்கள் இருந்தா கூட எது அதிகமா பேசும் பொருளா இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது பார்க்காத இதுவான இப்பதான் தாவீதுடைய சத்துருக்களை எக்ஸாம்பிள் காட்டிட்டு நான் பந்திக்குள்ள போறேன். தாவீதுக்கு என்ன மாதிரியான சத்துருக்கள் வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பல சத்துருக்கள் வந்தாங்க. ஆனா அதுல நற்செய்தி என்னன்னா, அது முதல்ல நோட் பண்ணீங்க, எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி அவரை விடுதலை செய்தார். நியாயம் செஞ்சார். செஞ்சாரா இல்லையாங்க? நமக்கு ஒரு வாழ்கிற ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். யாரு வாழ்ந்த ஒரு எக்ஸாம்பிளா யார் காணப்பட்டா? தாவீது. அதுக்காக தான் இந்த மாசத்துல தாவீதை காட்டுறவங்க பாருங்க. நிறைய உதாரணம் பாருங்க. உங்களுக்கு என்ன பண்ண போறேன், இப்ப சத்துரு கூட லிஸ்ட் காட்ட போறேன். என்ன பண்ண போறேன், தாவீது பேஸ் பண்ண மாதிரி நம்ம சத்துருக்களை கண்டிப்பா பேஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்னென்ன லிஸ்ட்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, உயரமான சத்துரு அவர் பார்த்துட்டாரு. யார் உயரமான சத்துரு? கரெக்டா இருக்கீங்க. இப்ப எல்லாமே எல்லா எக்ஸாம் வச்சது வீணாவல, எல்லாருமே நல்லா இதுவா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உயரமான சத்துரு யாருங்க? தாவீது வாழ்க்கையில. அடுத்த ஒரு உயரமான சத்துரு இருக்காரு. யார் அவரு? அதுவும் பரவாயில்லையா, அவர் 9 அடினா இவர் எத்தனை அடி? சவுல். பாருங்க, இது மாத்திரம் இல்லாம இதெல்லாம் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். உயரமான சத்துரு ஒண்ணு, பாசத்துக்குரிய சத்துருக்கள். அது யாருங்க? அது ஓகே, அது நேசத்துக்குரிய சத்துரு. அது வரப்போறேன். இப்படி எல்லாம் ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க. உயரமான சத்துரு, நேரடியான சத்துரு, பாசத்துக்குரிய சத்துருக்கள், நேசத்துக்குரிய சத்துரு. இன்னொன்னு சொல்றது, பேய் சத்துரு. பேயா இருந்திருக்கு, சேயா இருந்திருக்கு. சேய் தான் யாரு சொல்லுவோம். இத்தனை சத்துருக்கள் நிறைய என்னது யாருக்கு இருந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றா காட்டுறா, எனக்கு நேரம் ஆயிடும். ஆனா சிலவற்றையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எத்தனை பேருக்கு கோலியாத் தெரியும்? கோலியாத் எவ்வளவு பெரிய சத்துரு. ஆனா அந்த எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்க கூட அவர் நொடிஞ்சு போயிட்டாங்க. ஆனா யார் தூக்கி விட்டா? அந்த கைக்கு யார் விடுதலையாக்குனது? ஆனா யாருடைய கருத்துக்குள்ள இருந்தார் தாவீது. அதெல்லாம் சொல்றேன், சின்ன வயசுல இருந்தே ஒரு கர்த்தரை பிடித்து கொண்டார். அடுத்து நான் அதெல்லாம் கூட உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்னு, அடுத்த சத்துரு வந்து சவுல். சவுலை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சவுல அடுத்த சத்துரு என்ன, அவனும் ஒரு உயரமான சத்துரு. சவுல் ராஜா எவ்வளவு ஆயிட்டு சொன்னான்? 7 அடி. அப்பேற்பட்ட சத்துருவும் யாருக்கு விரோதமா வந்தா? சவுல் பத்தாதுன்னு சொல்லிட்டு சவுலுக்குள்ள ஒரு பிசாசு வேற ஒரு எதிர்க்குது. யார் எதிர்க்குது? இது என்னங்க கொடுமை இது? சவுல் ஒன்னே தாங்க முடியாது. ஏன்னா சவுல் எப்படிப்பட்ட சத்துருவா தான் தெரியுமா? 1 சாமுவேல் 18:29 வாசிங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க முக்கியமா நம்ம எல்லாம் என்னடா சத்துருக்கு பயப்படுறோம், ஆனா வாழ்க்கையில எத்தனை சத்துருவை பார்த்துருக்காரு பாருங்க. சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். என்னங்க போட்டுருக்கு? நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய். அப்பா, ஒரு மனுஷனுக்கு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சத்துருக்காக ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுமா? எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம், நிம்மதியா தூங்க முடியுமா? ஆனா தாவீது நிம்மதியா தூங்குனாருங்க. யார் தூங்க வச்சிருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தினம் அவர் தான் சொல்ற வசனம் கூட இருக்கு, சமாதானத்தை படுத்துக்கொண்டு என்ன இத்தனை சத்துருக்களை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கி எழுந்துக்கிறாருன்னா அது யாரால முடிஞ்சது? அப்ப யார் கூட இருந்தா? நம்ம ஒரு சத்துரு அப்படி முறைச்சிட்டு போனாலே நமக்கு என்ன ஆயிடும்? யாரா நம்மள முன்ன பின்ன பார்த்தே கிடையாது, முறைச்சிட்டே போறானே. எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? இவன் யாரு, இவன் நம்மள எங்கேயோ பார்த்த பிறகு ஒரே குழப்பமா வீட்டுல வந்தெல்லாம் சிந்திப்போம். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு இத்தனை சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆனா இத்தனை சத்துருக்குள்ளேயும் தாவீது நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுந்திருக்கிறாருன்னா அது தூங்க வச்சது யாரு? தாலாட்டு பாடி. தாலாட்டு பாடினா கூட தூக்கம் வர மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு.
ஆனா அதை விட அருமையான நித்திரையான தூக்கத்தை நமக்கு கடவுள் கொடுக்குறாரு. கரங்களை தட்டி தேவனை நாம மயப்படுத்தலாமா? உங்களுக்கு எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை ஒரு கலங்க பண்ணுகிற சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களை அமைதியோடு கூட தூங்க வைக்க கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதுவுமே உங்க மேல கைப்பட முடியாது. அதனால தான் அந்த சவுல் பாருங்க, சவுலை குறித்து பார்க்கும்போது அவர் பயங்கரமான சத்துருவா இருந்தார். ஏன்னா அவர் வந்து சாதாரணமான ஒரு ஆளாவே இல்லை. முதல்ல நல்லா இருக்கிறாரு, திடீர்னு டென்ஷன் ஆயிடுறாரு, திடீர்னு அண்ணின்னு ஆயிடுறாரு. என்ன சொல்ல அந்த படத்துல வருமே, எப்படி ஆயிடும் அந்த சீன்? என்ன படம்? ஒரு படம் உதாரணத்துக்காக சொல்றேன். திடீர்னு இதுவாயிடாரு, அம்பியா மாறிடுறாரு. இது நல்லதா இருப்பாரு. அதாவது என்னன்னா ஒரு உதாரணத்துக்காக காட்டுறேன். திடீர்னு தன்னுடைய கேரக்டர் மாறிடுது. பிசாசு உள்ள வரும்போது என்ன ஆயிடுறான்? இதுவாயிடலாம். அப்போ திடீர்னு பாசம் ஆயிடுறாரு. தாவீதை பார்த்து, தாவீதே நீ மகன் மாதிரி பாப்பில் அப்படின்னு என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு இதுவா மாறிடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தாவீதுக்கு எத்தனை சத்துருக்கள்ன்றதை நீங்க அதுல வந்து கர்த்தரை அவர் பிடித்து கொண்டதை தான் நீங்க பார்க்கணும். அவர் எங்கேயாவது கர்த்தரை விட்டு விலகி போனதை பார்த்திருக்கீங்களா? தாவீது அவர் விட்டு எங்கேயுமே போகல. நீங்க அதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அவருக்குள்ள நிறைய சத்துருக்கள். நான் இன்னும் ஒரு சத்துருவை சொல்ல மறந்துட்டேன். பாவம் என்கிற சத்துரு அவரை பிடிச்சது. இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கீங்க? சங்கீதம் 51 அதுலயும் தட்டி தூக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அது தான் சத்துருக்குள்ள இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறாருங்க. சங்கீதம் 51 எடுங்க. சில வசனத்தை தான் காட்ட போறேன். சங்கீதம் 51:1-11 வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. பாருங்க, பாவம் என்ற சத்துரு அவரை பிடிச்சி இடம் கொடுத்துட்டாரு இவரு. ஆனா கூட அப்படியே விட்டாரு. அவரு என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தரை புரிஞ்சுக்கணுங்க. தாவீதை போல புரிஞ்சுக்கணும். 11 வசனோட வாசிமா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒண்ணா வசனம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆமென். உமது மிகுந்த இரக்கங்களின்படி ஆமா ஆமா நல்லா நீங்க இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னா தேவனை புரிந்து கொள்ளுகிற அளவு இருக்கணும். நம்ம ஆசீர்வதிப்பாரு அதெல்லாம் நமக்கு தெரியும். தேவன் கிட்ட மிகுந்த இரக்கங்கள் உண்டுன்றது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அவர் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறார் பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த சத்துருக்கள் வந்தாலும் கூட தேவன் என் மேல இறக்கம் வச்சிருக்கிறார். என்ன எதுவுமே யாருமே பாவத்திலே நான் விழுந்துட்டேன், ஆனாலும் அவர் என் மேல இறக்கம் வச்சிருக்கிறார். என்னை கொண்டுட மாட்டார், என்னை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. நான் பாவத்துல விழுந்துட்டேன், ஆனா அவர் என் மேல இறக்கம் வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிச்சாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் அவர் இறக்கம் வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இறக்கத்தை நீங்க விசுவாசிக்கணும். அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. உங்களை எல்லா சத்துருக்களுமே விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துல நீங்க பார்க்க வேண்டிய உங்க கண்கள் என்ன கண்கள்னா அவருடைய மிகுந்த இரக்கங்களை பாருங்க. இது எல்லாமே உங்க மேல இறக்கப்பட்டு அவர் செய்யறாரு. இந்த மாதிரி ஒரு தெய்வம் நமக்கு கிடைப்பாரா? ஒரு கரங்களை கிளாஸ் பண்ணலாம். அந்த கர்த்தருக்கு நம்ம இன்னும் அதிகமா பாருங்க. நான் இன்னும் ஒரு மோசமான எதிரிகளை காட்ட போறேன். அந்த மோசமான எதிரிகள் யார் தெரியுமா? கோலியாத் சொல்லிட்டேன், சவுல் சொன்னேன். சவுலுக்குள்ள இருக்கிற ஒரு சத்ரு. என்ன சத்ரு? அவர் வேற ஒரு ஆவி உள்ள வந்து அவர் என்ன பண்ணுது? அழகழிச்சு யாரை தாக்குது? பக்கத்துல இருக்கிற தாக்குனா கூட பரவாயில்ல, யாரை தாக்குதுங்க? பாருங்க, இவன் பண்றதே உங்களோட அது வேற ஒண்ணு உள்ள வந்து ஒண்ணு அவர் என்ன பண்ணுது? உருவ அந்த அம்பு. அந்த வசனம் எங்க வந்து பாருங்க. அந்த எந்த வசனம் பாரு? அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்பினான். கவனிச்சீங்களா? கர்த்தரை காப்பாத்துறாரா? இந்த இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? இங்க பாருங்க, சாத்தான் என்ன பண்ண? உருவ குத்தி எங்க பண்றான்? செவுத்துல. கொஞ்சம் அந்த காட்சியை நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் கர்த்தர் வந்து காப்பாத்தலன்னா என்ன இருக்கும்? தாவீதுடைய நிலைமை என்னன்றதை இந்த வசனம் விளக்குது. அந்த அந்த எதிரி என்ன பண்ணிருப்பான்? அவனை உருவ குத்தி அப்படியே செவுத்துல மாட்டிட்டு இருப்பான். அப்படியே ஆணிமா அப்படியே போட்டோ மாட்டுற மாதிரி யாரை மாட்டிட்டு இருப்பா? தாவீது. ஆனா கர்த்தரை விட்டாரா? ஏன் விடல? கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்கிறாரு. சவுலை காப்பாத்த வந்திருக்கிறாரு. அவரை சுரமண்டலம் வாசி யாரை காப்பாத்த வந்திருக்கிறா? சவுல தனக்கு தீங்கு செய்தவரை காப்பாத்த வந்தவரை கர்த்தர் விட்டுருவாராங்க? விட மாட்டாங்க. எல்லா சத்துருக்களுக்கும் மனித ரூபத்துல வரும் சத்துருக்கள், சூழ்நிலைகள் வரும். நேரடியாவே சத்துரு வந்திருக்கு தாவீதுடைய வாழ்க்கையில. ஆனா எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் காப்பாத்துக்கிறார். கரங்கத்தை மயப்படுத்தலாமா? இதை விட கொடுமையை சொல்றேன் பாருங்க. தான் நேசிச்ச ஜனங்களே சத்துருக்களா மாறி இருக்காங்க. எத்தனை பேர்த்த புரிஞ்சுக்கீங்க? யாருக்கு விரோதமா எழுந்திருக்கா? தான் நேசிச்சு யாருக்கு ராஜாவா இருக்கிறனோ அந்த ஜனங்களே யாருக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க? ஒரு கட்டத்துல சத்ருவா இருக்கிறாங்க. காட்ட அந்த வசனத்தை 2 சாமுவேல் எடுங்க, 36 வாசிங்க.
தான் நேசிச்ச ஜனங்க மாறினா எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க அவருக்கு. சார் இது 1 சாமுவேல் 30:6. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எத்தனை பேரு? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இப்ப சொல்லுங்க யாருக்குள்ள தான் திடப்படுத்திக்கிட்டாரு? நீ இந்த வசனம் தயவு செய்து எழுதி கூட வச்சுங்க. உங்களுக்கு விரோதமா யார் எழும்புனாலும் நீ யாருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கணும்? இங்க பாருங்க என்ன அருமையா நமக்கு தாவீது சொல்லி தராரு பாருங்க. எல்லாமே யாருக்காக ராஜாவா இருந்தாங்களோ அந்த ஜனங்களே யாருக்கு விரோதமா எழும்பிச்சு? தாவீதுக்கு விரோதமா எழுந்தா கூட, ஆனா அவர் யாருக்குள்ள தன்னை திடப்படுத்திட்டாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ராஜா கிட்ட அடைக்கலம் தேடி போல, தன்னுடைய நண்பர்கள் கிட்ட அடைக்கலம் தேடி போல, சொந்தக்காரங்க கிட்ட அடைக்கலம் தேடி போல, போனா வீடு திறந்திருக்குமா? ராஜா திறந்திருக்காதா? ஆனா அவர் திறக்கல, எங்கேயுமே போகல. அவர் யாரை நம்பினாரு? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அப்ப அவருடைய விசுவாசத்தை தான் அது குறிக்குது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா முழுமையானதாக இருந்துச்சு. அவரை விட்டுட்டு எங்கேயும் போல. கல்லே எரிஞ்சா கூட நான் கர்த்தரை விட்டு, என்னை எரிஞ்சிட்டாங்க தான், நான் கர்த்தரை விட்டு இன்னொரு இடத்துல நான் அடைக்கலம் போக மாட்டேன். யாருக்குள்ள நான் என்னை திடப்படுத்திப்பேன்? அவர் நிச்சயமா இந்த ஜனங்களுக்கு என்ன புரிய வைப்பார். நிச்சயமா சூழ்நிலைகளையே அவர் என்ன பண்ணுவாரு? மாற்றி போடுவார். அதனால நீங்க இன்னைக்கு வந்த உங்களோட கூட கடவுள் பேசுறாரு. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, உங்க வீட்டாரே எழுப்பினாலும் கூட பாருங்க. வீட்டார்ல நான் இதை காமிக்காம இருக்க கூடாது. இப்ப நீங்க வாசிங்களே அந்த வசனத்தை எடுங்க. இது என்ன நடந்து பாருங்க. அந்த இதை காட்ட போறோம். சங்கீதம் 2 சாமுவேல் 18 எடுங்க. இந்த நற்செய்தி யாருக்குரியது பாருங்க. எது சம்பந்தப்பட்ட நற்செய்தி பாருங்க. இந்த சத்துரு மோசமான சத்துரு, நேசமிகு சத்துரு. இந்த சத்துரு யாருன்றதை உங்களுக்கு காட்டுறேன். யாரு 31க்கு முன்னாடி வாசிங்க. இந்த பிள்ளையாண்டான்னு சொல்றானே, அந்த பிள்ளையாண்டா தான் யாருக்கு விரோதமா வந்திருக்கா? அது என்ன வசனம்? அது இந்த இடத்துல வருகிற நற்செய்தி யாரை குறித்தது பாத்தீங்கன்னா, தான் சொந்த பிள்ளை. யாரு? தான் சொந்த பிள்ளை. இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைங்க சத்துருவா இருக்கிறாங்க வீட்டுலன்னு தெரியல. வீட்டுல பிள்ளைங்க சத்துருவா இருக்கிறாங்க, பெரியவங்களும் பிள்ளைங்க சத்துரு போல நடந்துக்கிறாங்க. சொல்லவே முடியல ஒரு குடும்ப சூழ்நிலைகளை. ஆனா அதிலிருந்தும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை அவர் பாக்குறாரு அல்லவா? நீங்க யாருக்குள்ள உங்களை திடப்படுத்திட்டு இருக்கீங்கன்றதை அவர் கவனிக்கிறார். யார் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்கன்றத பொறுத்தான் உங்க விடுதலை. புரியுதா? இன்னைக்கு தாவீதுக்கு இந்த நற்செய்தி வந்திருக்கு. ஏன்னா தான் சொந்த பிள்ளை யாரை தாக்க வந்திருக்கிறா? பாவங்கப்பா, மோசம்பா, பேயோட ஒரு போராட்டம், சேயோட ஒரு போராட்டம். சேய் யார்? இது இந்த அப்சலோம். இது எத்தனை பாருங்க, நேரடியான பேயம் பார்த்துட்டாரு, இந்த சூழ்நிலையை பார்த்துட்டாரு. இப்படி பல சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவர் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்த உங்க கூட யாரும் பேசுறதுக்கு இல்ல, என் கூட இல்ல, எனக்கு சத்துருக்கள் இந்த மாதிரி தாக்கங்கள்லாம் இருக்கு, ஆனா என் மனசை நான் யார்கிட்ட போய் செலுத்துவேன்? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. தாவீது அவ்வளவு பெரிய ராஜா இருந்தாலும் யாரை நோக்கி பார்த்தாரு? கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஏன்னா அந்த திடத்தை யார் கொடுக்குறா? பலத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் விசுவாசம் என்னும் கேடகத்தை. கர்த்தர் மேல வச்சிட்டீங்கன்னா வச்சதுதான், உங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் சங்கீதம் 91 வாசிங்கன்னா, சங்கீதம் 91 7ஆம் வசனம் வாசிங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, அட எத்தனை பேர் வேணாலும் வரட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் வந்தாலும் என் வாழ்க்கையில எதுவுமே அணுகாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தாவீதை நீங்க பார்த்து என்ன கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க? முதல்ல நான் சொன்னேன், கர்த்தர் எல்லா சத்துருக்களும் நம்ம விடுதலையாக்குவார்ன்றதை நீங்க நம்பணும். ரெண்டாவது, அவரை விட்டுடக்கூடாது. அவருக்குள்ளதான் நீங்க அவரை விட்டுட்டு நீங்க போகாம இருக்கணும். அந்த விசுவாசத்தை முழுசா பதிக்கணும். கல்லறிகிற அளவுக்கு உங்களை டிஸ்டர்ப், அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் பரீட்சைகள் வந்தா கூட நான் யாரை விட்டுட்டு போக கூடாது? கர்த்தரை விட்டுட்டு போகாம இருந்தீங்கன்னா நிச்சயமா அவருக்கு அவர் தருகிற விடுதலையே நீங்க உணர்வீங்க. புரியுதா? அவரை விட்டுறாம பாத்துங்க. அதனாலதான் 1 நாளாகவும் 28:9 வாசிங்க. 1 நாளாகவும் 28:9 அவர் அதனுடைய பிற்பகுதி வாசிங்க. அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் விட்டுடுவாரு. இது எச்சரிக்கையா நீங்க புரிஞ்சுங்க. நான் சொல்றது புரிகிறதா? அவரை தேடினால் உங்களுடைய பிரச்சனைகள்ல எதிர்ப்புகள்ல நீங்க யாரை தேடணும்? கர்த்தரை தான். அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை
அவரை நீங்க தொடர்ந்து அவரை நிராகரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை கண்டிப்பா உடனே விட மாட்டார், உங்களுக்கு உணர்த்தி வச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க அவரை தொடர்ந்து இன்சல்ட் பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. யார் அவரு? நமக்கு தெய்வம் அவரு, தாயும் தகப்பனை விட மேலானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நாம விட்டுடாம நம்ம பார்த்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் விட்டுடாம பார்த்துட்டீங்கன்னா சங்கீதம் 91 இருக்கிற அத்தனை பாதுகாப்பும் உங்களுக்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நீங்க முழுமையா விசுவாசி அவரை நீங்க அவரை விட்டுடாம நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தைரியமா சங்கீதம் 91 சில வசனத்தை வாசிக்க பாருங்க. தைரியமா நீங்க அறிக்கை பண்ணலாம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இதெல்லாம் சொல்லணும்னா நான் யாருக்குள்ள என்ன திடப்படுத்திக்கணும்? கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கணும். அதனால நீங்க எல்லா வசனமும் வீட்டுல போய் வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். அப்பா எல்லாம் சூப்பரா இருக்கிறீங்க, எல்லா வசனம் சூப்பர். காட் பிளஸ் யூ. அப்படியே நீங்க சொல்லிட்டே வந்து உங்க பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது என்னை அணுகாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை இதனையும் உங்களுக்கு தான். பேரை போட்டுக்கிட்டீங்க. எத்தனை பேர் பேரை போட்டுக்கிட்டாலும் எல்லாமே நமக்கு அந்த விசுவாசத்தோட ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு தான். ஆனா ஒரு எச்சரிப்பு, கர்த்தரை மட்டும் விட்டுடாதீங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க வாழ்க்கை அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டிட்டு நான் முடிக்க போறேன். கர்த்தரை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா எதிர்ப்புகளை உங்களால பேச பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? உங்க மாம்சமா சுயமா உங்களால எதிர்ப்புகளை கர்த்தருக்குள்ள இருந்தாதான் அந்த வெற்றி. அதனால்தான் கர்த்தர் நாமம் பலத்த துர்கம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி போய். நீங்க இந்த வசனத்தெல்லாம் சும்மா ஏதோ படிச்சுட்டு போறது இல்லாம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அவருடைய நாமத்தை விட்டுட்டு போகாம பாத்துங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் காட்டிட்டு நான் முடிக்க போறேன். பழைய ஏற்பாட்டுல எத்தனை பேர் இந்த சம்பவத்தை வாசிச்சிருப்பீங்க? மோசே ஒரு போர்ல இருக்கிறார். ஒரு போர்ல இருக்கும் பொழுது அமலேக்கரை எதிர்த்து வரும்பொழுது, போர்ல இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஒருத்தர் அவரை தாங்குவாங்க. கை பாத்துறீங்களா? இந்த பக்கம் ஒருத்தர் அவரை தாங்குவாங்க. அந்த சம்பவத்தை காட்டட்டா? அது எதுக்கு காட்டுனா இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு நான் அந்த ஆலோசனை சொல்லிட்டு நான் முடிச்சு பந்திக்குள்ள போறோம். யாத்திராகமம் எடுங்க, 17ஆம் அதிகாரம் எடுங்க, 10, 11, 12 வாசிங்க. அவரை விட்டுட கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அவருக்குள்ள இருந்தாதான் வெற்றி. எந்த இதுக்கு? மலை உச்சில ஏறினார்கள். ஆமென். ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஆம் அப்படி இருந்துதான் யோசுவா அமலேக்கையும். ஆமென். இன்னைக்கு தெய்வம் இந்த வசனங்கள் மூலமா நம்ம கூட இந்த மாத வாக்குத்தத்தத்தை கனெக்ட் பண்றாரு. எப்படின்னா இதை ஆவிக்குரிய ஞான அர்த்தங்களா நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த ஒரு கல் யார் கீழே வைக்கப்பட்டதுப்பா? மோசேக்கு கீழே. நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஸ்பேஸை விட்டு, ஏன்னா அவங்க 2 பேருமே தாங்கி பிடிக்கிற 2 பேருமே ஊரு மாறணும் ஒரு மனிதர்கள். நல்லா கவனிங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கலாம், மைண்ட்ல ஏத்திங்க. அவங்க 2 பேருமே என்னது? ஓரளவுக்கு மேல அவங்களால கைய, இப்போ அவங்க கை தூக்கதான் என்னது? இந்த கையில இந்த கை இந்த பக்கம் அவன் வச்சிருந்தா தான் வெற்றி. அப்படி ஒரு சிச்சுவேஷனை கடவுள் அங்க வச்சிருந்தாரு. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இன்னைக்கு நம்மளை தாங்குறவர் யாருங்க? இன்னைக்கு நம்மளை தாங்குறவர் யாரு? பலவீனமான மனிதர்கள் இல்ல. அன்னைக்கு அது போர்ல பலவீனமான மனிதர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பலமான கர்த்தர் நம்மளை தாங்குறாரு. அவர் கை விட்டுருவாரு நம்மள. கரங்க தட்டி நாம பயன்படுத்தலாமா? அந்த கை நம்மளை தாழ விடாத கை. அவருக்குள்ள நீங்க இருந்தீங்கனாலே உங்க மேல எந்த எதிரிகள் வர 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 நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இன்னொரு காரியம் இந்த வசனத்துல இருக்கு. அந்த கல்லு கீழே போடப்பட்டுச்சு பாத்தீங்களா? அப்பொழுது அவர்கள் கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் அவன். இன்னைக்கு அந்த கல் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலையாகிய கிறிஸ்து. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை பயன்படுத்தலாமா? கண்மலையாகிய கிறிஸ்து. அந்த நாமத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இவங்க மனிதர்கள் உங்களை அவங்க தாங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு மேல தாங்க முடியாது. கல்லை வச்சு என்ன பண்ணாங்க? விட்டாங்க. ஓரளவுக்கு மேல என்ன பண்ணாங்க? கல் அவங்க மறுபக்கத்திலும் ஒரு என்ன பண்ணாங்க? ஒரு தாங்கினார்கள். ஓரளவுக்கு தான் அவங்களால தாங்க முடியும். ஒரு கல்லை வச்சு உட்கார வச்சாங்க. ஏன்னா ரொம்ப அசந்து போயிட்டு மோசையின் கைகள் என்னாச்சு?
அவங்க மனிதர்கள், அவங்களும் ஒரு அளவுக்கு மேல அவங்களால என்னதான் பண்ணாலும் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவங்களால முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நம்மள வாழ்க்கையில அஸ்தமித்தாலும் மறுபடியும் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நீங்க யாருக்குள்ள இருக்கணும்? அவங்களா மனிதர்கள், அவங்களுடைய கரங்கள் தாழ்ந்து விடலாம். கர்த்தருடைய கரம், உங்களை தாங்குகிற கரம், உங்களை விட்டுட்டு என்னைக்குமே சோர்ந்து போகாத கரம், அந்த கரம் கூட தளர்ந்து போயிடலாம். ஆனா கர்த்தருடைய கரம் தளரவே தளராது. நீங்க செய்ய வேண்டியது, மோசே ஒரு கல்ல உட்கார்ந்தது போல இன்னைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கண்மலையை விட்டு நீங்க கீழே இறங்கி வந்துட்டீங்கன்னா தோல்வி. அந்த கண்மலையில இருக்க நீங்க வெற்றி. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை பயன்படுத்தலாமா? அந்த கண்மலை இருக்க உங்களுக்கு வெற்றி இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகள் அமலேக்கியர் வரலாம், பெலிஸ்தியர் வரலாம், எந்த எதிரி வேணாலும் வரட்டும். ஆனா நான் எங்க இருக்கேன்? என் விசுவாசம் எங்க இருக்கு? அந்த கண்மலையில இருக்கிற வெற்றி. நீங்க வந்த இன்னைக்கு மாசத்துல, இந்த மாசத்துல கடவுள் பேசுறாரு. நான் 5 மாசத்துல நான் அந்த கண்மலையை விட்டு இறங்கி போயிருந்தேன்னா இன்னைக்கு ஓடி வந்துருங்க, உடனே ஏறிடுங்க. அந்த கிறிஸ்துவாகி அந்த கண்மலையில நான் இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி தான். என்ன தளர்வு வந்தாலும் கூட கிறிஸ்துவானவரை திடப்படுத்திடுவார். கர்த்தருக்குள் தாவீது தன்னை அதை திடப்படுத்தலாம் கர்த்தருக்குள்ளதான். கர்த்தரை விட்டு வெளியில போயிட்டீங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தரை நீங்க உள்ள இருக்க நீங்க வெற்றி தான். இதை நீங்க எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நீங்க பந்தியில பிரவேசிக்க போறீங்க. இதை நீங்க உணர்ந்தவர்களாக நீங்க இந்த பந்தியில நம்ம பிரவேசிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, நிச்சயமாக உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தோக்க விட மாட்டார். ஓகேவா? இன்னைக்கு ஞான அர்த்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. தயவு செய்து மறந்துடாதீங்க. அப்படி கர்த்தர் மனுஷனுடைய கரம் கூட கைவிட்டுடும். ஏசாயா 41:10 வாசிங்க. சில ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 41:10, 11, 12, 13. நீ பயப்படாதே. அவர் என்ன பண்றாரு? ஆமென். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ஊரும் ஆரோனும் கையை பிடிச்சாங்க. அவங்கள கூட ஒரு நாள் கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் கைவிட மாட்டா? உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிற கர்த்தர் உங்களை கைவிட்டுவாரா? அந்த கரம் தளராத கை. ஆமென். 11 வசனம் வாசி. ஆமென். நீ தேடியும் காணாதிருப்பாய். இதெல்லாம் செய்வாரா? ஆமென். அப்புறம் உன் வலது கையை பிடிச்சிட்டாரு, அவர் விட மாட்டாரு. நீ பயப்படாதே, நான் உனக்கு. கவனிச்சீங்களா? அந்த ஒரு பலவீனமான ஆரோனும் அந்த யாரு ஊரும் போறலாம் அவருக்கா இல்ல. மோசே கையை பிடிச்சிட்டு விட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருடைய கை பிடிச்சிருக்கு இன்னைக்கு நம்மள? மோசே ஆரோனுக்கும் ஊருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களையும் சேர்த்து தான் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனா இந்த கையை பிடிச்சிட்டு இருக்கிற நீங்க நன்றி சொல்லணும். சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? இந்த கை பிடிச்சிருக்கிற ஒரு மனுஷன் கிடையாது. இந்த தெய்வம், சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர், அவருடைய கை தளராத கை உங்களை பிடிச்சிட்டு இருக்கு. எத்தனை விடியும் வரை உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு முடிவு பரியந்தம் உங்களை பிடிச்சிருக்கும் அந்த கை. தயவு செய்து மறந்துடாதீங்க. என் வாழ்க்கையில புயல் வர்றது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. புயல் எனக்கு பெரிய பயங்கரமான காரியம் இல்லை. புயல்ல நான் கர்த்தரை விட்டு போயிட்டுனா எனக்கு பயங்கரமான காரியம். புரிஞ்சுட்டீங்களா? வாழ்க்கையில இன்னும் நான் நிறைய சொல்லலாம். நோய் வந்தா கூட எனக்கு அது ஒரு பெரிய பயங்கரம் கிடையாது. ஆனா நோயில என் கிறிஸ்துவை விட்டு நான் வெளியே விலகி போயிட்டுனா அதுதான் எனக்கு பயங்கரம். இது எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? என் வாழ்க்கையில என் நண்பன் போல கூட இருக்கிறவங்க எனக்கு எதிர்த்து வந்தா கூட எனக்கு அது பெரிய பயங்கரம் கிடையாது. எனக்காக 2000 வருஷம் முன்னாடி சிலுவையில ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை நான் மறந்துட்டு நான் போனனாதான் எனக்கு பயங்கரம். புரிஞ்சுங்களா? வாழ்க்கையில எது பயங்கரம் புரிஞ்சுட்டீங்க? இப்ப கேட்கறேன், எது பயங்கரம்? கர்த்தரை விட்டுட்டு போறது, அந்த கண்மலையாகி அந்த கிறிஸ்து உங்க கையை பிடிச்சிருக்க அந்த கிறிஸ்துவை உதறி தள்ளிட்டு விட்டுட்டு போறதுதான் என் வாழ்க்கையில பயங்கரம். அதை மட்டும் நீங்க செய்யாம இருங்க. உங்களுக்கு விரோதமா யாரு வந்தாலும் அவங்க வாயை மூட வச்சிருவார் கர்த்தர். கரங்களை தட்டி அவங்க நாம பயன்படுத்தலாமா? அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா யாத்திராகமம் 34:10 வாசிங்க. நான் உன்னோடே கூட இருந்து செய்கிற காரியம். யாத்திராகமம் 34:10 இதை வாசிட்டு நம்ம பந்தி நான் உன்னோடே கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா. ஆமென். ஆமென். பயங்கரமா இருக்கும். ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? அவ்வளவுதாங்க. இந்த மாசத்துல வாக்குத்தத்த செய்தி முடியுது. இன்னைக்கு நீங்க வந்தெல்லாம் ஒரு பலத்தை நீங்க பெறணும் தான் தேவன் விரும்பப்படுறாரு. ஹல்லேலூயா. அந்த பலம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்தை நீங்க வச்சாலே போதும்.
மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். பெரிய இந்த என்னது தண்டால் தூக்குறவெல்லாம் வேணாம். என்ன பண்ணணும்? யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவரை நீங்க உறுதியா பற்றி பிடிச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா எதிர்ப்பான சூழ்நிலைகளும் தான் உங்களை விடுதலையாக்குவார். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாச வாக்குத்தத்தத்துல இந்த பேர் போட்டிருக்கீங்க, அதன்படி உங்க வாழ்க்கையில் நடக்கும், என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.